Hello guys, welcome back to another video. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி 10 வெப்சைட்ஸ் அண்ட் ஹேண்டல் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வெப்சைட்ஸ்ல ஒரு வெப்சைட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூடியூப் தரப்பு நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் தரதே இல்ல. சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சோ அப்ப நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். அண்ட் நீங்க வந்து லைக் பண்ணல அப்படின்னா இப்போ லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க இப்போ ஒவ்வொரு லைமே அதர்ஸ் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா PFP மேக்கர். ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல டிஃப்ரெண்டான ப்ரொஃபைல் செட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் மூலமா நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்க முடியும். இதில் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேலரியில் போயிடும். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிட்டு டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டோட இமேஜ் தேவைப்படுதோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் மொபைலுக்கு. டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா pastedownload.com. ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியா வீடியோஸ் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம இந்த ஒரு வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா விதமான சோஷியல் மீடியா கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் மேக்ஸிமம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெப்சைட்டோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோட லிங்க் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ண பிறகு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஹச்டியில் வேணுமா இல்லை 250, 370, 540 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோட குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் நீங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா கூட வீடியோஸை நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் மூணாவது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா frif.com. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் ஃப்ரீயாக கேம்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் 300க்கும் மேற்பட்ட கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற முடியும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன், RPG, ரேசிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்ஸே வந்து ப்ளே ஆகிறது கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த வெப்சைட் எந்த ஒரு கேம் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்ஸே ப்ளே ஆகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணணுமோ அந்த கேம் செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்ரேட் அல்லது லேண்ட்ஸ்கேப் மோடில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிற முடியும். இந்த லாக்டவுனை எப்படிடா ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வெப்சைட் தான் இந்த வெப்சைட். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிறது ஒரு வாட்ஸ்அப் டிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ண மெசேஜ் அவங்க சேட்டில் போகாமலே ப்ளூ டிக் காட்டாமல் எப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு 3 மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த மெசேஜை நம்ம உள்ளே கிளிக் பண்ணி பார்க்காம சர்ச் ஆப்ஷனில் போனீங்கன்னா அவங்க யார் பேரோ அவங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக சென்ட் பண்ண மெசேஜஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதன் மூலிமா அவங்க நமக்கு அனுப்பிச்ச மெசேஜை அவங்களோட சேட்டில் போகாமலே நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ இதனால் அவங்க வந்து அந்த சேட்டில் போய் பார்த்தாங்க அப்படின்னா ப்ளூ டிக்கே வந்து காட்டாது. எப்போ வந்து நீங்கள் சேட்டில் போய் பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ளூ டிக் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா image.com. ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை எந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த வெப்சைட்டில் போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டர், கிராப் இமேஜ், ரீசைஸ் இமேஜ், வாட்டர் மார்க் இமேஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபோட்டோவை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுடைய ஃபைல் வந்து கேட்கும், எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் தேவைப்படுதோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 6வது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா monitor.firefox.com. ஸோ இந்த வெப்சைட் மூலமா உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை பேக்ரவுண்டில் யார் டேக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த வெப்சைட்டில் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்டர் இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னோடய இமெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் ஃபார் பிரீச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலில் பேக்ரவுண்டில் யார் ட்ராக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக இன்னொரு இமெயில் ஐடியை போட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு செக் ஃபார் பிரீச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ செகண்டாக போட்ட இந்த இமெயில் ஐடியில் வந்து 2 வெப்சைட் வந்து என்ன ட்ராக் பண்ணிட்டுருக்கு என்னோடய இமெயிலை. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கும். இதில் வந்து எப்படி நம்ம அந்த பேக்ரவுண்ட் ரிமூவரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லை இமெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 7வது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராக்கர். ஸோ நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அமேசானில் இந்த ஜாய்ஸ்டிக் பை பண்ணுறலான்னு பார்க்குறேன். ஸோ ஜாய்ஸ்டிக் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் நம்ம காப்பி பண்ணி அந்த வெப்சைட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு ஷோ கிராஃப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கை எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜாய்ஸ்டிக்கோட லோ ஸ்பேஸ் பார்த்தோம்னா 1100க்கு சேல்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3600 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம அந்த கிராஃப் வந்து பார்த்துக்க முடியும், எப்போ ஏறுது எப்போ குறையுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களோட இமெயில் கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ண பிறகு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கிற முடியும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற 8வது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஒரிஜினல் வாய்ஸ் கேட்காம ஏலியன், ரோபோட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதன் மூலிமா அவங்க நமக்கு அமைச்ச மெசேஜை அவங்களோட சேட்டில் ப்ரோக்ராம்லேயே நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா, அது பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ரீட்டா பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோவை. அடுத்து நம்ம இருக்கிற 9வது வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா device.info.in. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற A to Z எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் என்ன மாடல், என்ன சென்சாரில் ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து CPU அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து என்ன ரேமில் ரன் ஆகிட்டு இருக்குது, என்ன ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி
எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 10வது ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் இருக்க நெட்டு போட்டோன்னே சீக்கிரம் காலியாகாமல் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆன் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் உங்கள் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆகிற ஆப்ஷன் இருக்கும். டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப சேஃபான ஆப்ஷன். ஸோ ஃபைனலாக வீடியோ யூஸ்லாம் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் அட்வைஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.